இவங்க 2 பேருக்குமே இப்ப தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆன கையோட வந்து இவங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு போறாங்க. போயிட்டோனே வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. நம்ம காஷ்மீர் போன ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்கலான்னு வந்து கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணும் லேப்டாப்ல வந்து ஸ்லைட் ஷோ வந்து ஆன் பண்ணி விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு பதட்டத்தோட வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்த பொண்ணு வா பார்க்கலான்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. இங்க ஒரு சில ஃபோட்டோஸ் தான் இருக்கு. நெறைய ஃபோட்டோ காணோம். எங்க போச்சுன்னு வந்து கேட்கறான். எல்லாம் அதுல தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றா. இல்ல நெறைய ஃபோட்டோ நம்ம தான் எடுத்தோமே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது வந்து கேமரால தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேமரால போய் எடுத்துட்டு வரா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்றாங்க. "நீ ஏன் ரொம்ப வித்தியாசமா இருந்துக்கிற? கேமரால இருக்க ஃபோட்டோ தானே பார்க்க போற" அப்படின்னு வந்து கேட்கறாங்க. சரி அவனும் எப்படியோ ஒத்துக்கிறான். ஒத்துட்டோனே வந்து எல்லா ஃபோட்டோ வந்து பார்க்குறாங்க. எல்லா ஃபோட்டோலயும் வந்து காமனா வந்து ஒரு லேடி இருப்பாங்க. இந்த பொண்ணு பயத்தோடவே வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. "இங்க பாரு பேய் மாரி ஒரு பொண்ணு வந்து எல்லா ஃபோட்டோலயும் என் கூட வந்து நிக்கிறா. எனக்கு ரொம்பவே வந்து பயமா இருக்கு. ஏர்போர்ட்லேருந்து எல்லாத்துலயும் வந்து இருக்கா." அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே அவளுக்கு ஒரு யோசனை வருது. அப்ப நீ இப்ப வந்து என்ன ஃபோட்டோ எடு. இப்பயும் அந்த லேடி வந்து என் பின்னாடி தானே இருக்குன்ட்டு அவ ரொம்ப பயத்தோடவே வந்து சொல்றா. அவன் ஹஸ்பண்ட் எவ்வளோ வேணாம் சொல்றான். ப்ளீஸ் எடுன்னு அவளும் அழுதுட்டே சொல்றான். அவங்க ஹஸ்பண்டும் வந்து ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்றான். ஃபோட்டோ எடுத்த உடனே பார்த்தா ஹஸ்பண்ட் பின்னாடி நிக்கிற மாரி ஃபோட்டோ இருக்கு. "என்ன நீ இருக்க பின்னாடி?" அப்படின்னு சொல்லுறாங்க. கடைசியில இவ எதிர்க்க தான் அந்த பேய் உட்காந்துட்டு இருக்கும். இந்த பேய் தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட கொன்னுட்டு அவன் உடம்புக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.